அப்பா கொடுத்துட்டா. பண்ணி இங்க வரல செஞ்சீங்க. அவட்ட கொடுத்தா பிச்சு. அப்பா அப்பா ஐயோ அள்ளிட்ட வரல. இந்த நாஸ்தி வென்றீங்க. அப்படியே ஒரு கை நம்ப ஒரு குட்டா அள்ளி அப்படியே வாய்க்குள்ள வைக்க. ஜூஸ் புடிச்சா ஜூஸ் ஜூஸ் புடிச்சுடுறேன். ஆச்சு ஜூஸா குடிச்சுக்கலாம் நம்ம. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா ஸ்னேயா? ஐயோ சாமி இரு பிக்காத நான் தரேன். நவந்தி நவந்தியோ நவந்தி சரியான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறா. நவந்தி வாச வலிக்க சொன்னோம்னா கோசக்கத்துன்னு தெரியுறீங்களா? ஜூஸ் புடிச்சுடுற வாயில ஜூஸ் புடிச்சுட்டு நீ முழுங்கிரு இரு போய் அடச்சுக்க எங்காச்சு. சொல்லு 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 ஆனு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சுமதி. என்ன தர்பூசணி பழம் சாப்பிட்ட மாட்டேங்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, எனர்ஜி ஏற்றிட்டு இருக்கிறேன். என்ன எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா காணி வரைக்கும் அடுத்தது. அதனால வந்து உடம்புக்கு ஸ்ட்ரென்த் ஏற்றிட்டு இருக்கிறேன். வெயில் வேறு மண்டை பழக்குது. தர்பூசணி பழம் வாங்கிட்டு கொடுத்தாங்க. சரி சாப்பிட்டு அப்புறம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருக்கிறேன். அது பாருங்க கீர்த்தி நவந்தி அலமோதற்கு பாருங்க கொடுக்க சொல்லி அது முழுங்கிடுவாளேன்னு பார்க்குற பயமா இருக்கு. வேற தப்பு தப்பு கடிக்காது தப்பு. ஜூஸ் ஜூஸ் புரிஞ்சுடுறா சொல்லு. சொல்லு ஆனுமா. இந்த பழத்தினால்தான் குறியா இருக்கிறான். பழத்தை பிடிச்சிட்டாமா வெறி கொண்டு பிடிக்குதுரோ. வெறி வச்சு வெறியோட வாய்க்குள்ள வைக்கிறான். இங்க வருமாமா இந்த ராஜ்கரன் வெறி கொண்டு பிடிச்சு அந்த மாதிரியா. இங்க வருது அம்மா ஜூஸ் பிச்சிட்டா பெருசா போயிடுச்சு வாய்க்குள்ள. சொல்லு வருமாமா அடைச்சு அடைச்சுக்காது எகுலயே கடிச்சு எடுத்துட்டு. ஐயோ இப்படி ஆச்சல் ஜூஸ் புடிச்சுடுற. ஜூஸ் டம்ளர்ல புடிஞ்சு கொடுத்தோம்னா குடிக்கிறது கிடையாது. இப்படி கையில புடிஞ்சு விட்டோம்னா தான் குடிக்கிறது. டம்ளர்ல புடிச்சு கொடுத்தோம்னா அதான் நேச்சுரல். நீங்க வந்து போய் தண்ணி கிண்ணி கலக்கி கொண்டு வந்துட்டீங்கன்னா ஜூஸ் ஜூஸ் குடுக்குறியா? நான் வந்து இல்லமா அடுத்து உங்ககிட்ட வரா. என்ன சாமி என்ன சாப்பிட்ட? பழம் சாப்பிட்டியா? எல்லார்ட்டையும் கேட்டுக்கிட்டு வாங்க அங்க எங்கிட்ட. நீ கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இல்லையே இல்லையே இல்லையே. போது நவந்தி குட்டி எங்கே எங்கே திரும்ப நவந்திமா வச்சு மண்டையில் அடிச்சிரு. சுண்ணாம்பு என்னதாங்க உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். எடுத்து வச்ச அன்னைக்கெல்லாம் நானெல்லாம் எடுத்துக்கல. நீ தான் சுண்ணாம்பெல்லாம் எடுத்து சுண்ணாம்பு என்னை தொடவே அப்பா சுண்ணாம்பு நான் அடிக்கிறேன்.
என்ன பண்ணிட்டு இருக்கிற? சாணி கரைக்கிறேன். சாணியை கரைக்கிறியா? எதுக்கு? பாக்கெட் இருக்குது இங்கே இருந்துச்சா? அது ஏற்கனவே வீட்டில் இருந்துச்சு. முன்னாடி 2 பாக்கெட் வாங்கிட்டு நீங்கள் 1.5 பாக்கெட் போட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுக்கு சுமதி. வெங்கடேஷ் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. கண்டிப்பாக. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சாணி வலிக்கிறதாங்க வீடியோ. சாணி வலிக்கிறதா வீடியோ அப்படின்னு நினைக்காதீங்க. சாணி வலிக்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில். ஏன்னா நிறைய பேர் சாணி வலிக்க தெரியாதும்பாங்க, நிறைய பேர் வலிக்க முடியாதும்பாங்க, முறையாக இருக்குதும்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா குழந்தைய வச்சு வலிச்சுட்டு தான் இருக்கிறேன். வலிச்சு தான் ஆகும். ஏன்னா நம்ம சொந்த வீடாக இருந்ததுன்னா தண்ணி ஊற்றி கழுவி விட்டுடலாம். வாடகை வீடு சாணி ஊற்றி வலிச்சு தான் ஆகணும். அதனால் வலி. அதனால தான் எல்லாம் ரொம்ப வெள்ளையன்னு ஆகிப்போச்சு. சாணி எங்கே எடுத்தது உங்களுக்கு? இத்தனை சாணி பரவாயில்ல. அதை ஏன் கேட்குற? பச்சையாக இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நாய் வந்து என்னை கடிச்சிருக்கு. சாணி எடுத்து போன இடத்துலையா? கண்டிப்பாக. குமிஞ்சு அள்ளிட்டு இருக்கிறேன், நெடுன்னு ஒடியாந்துருச்சு. சாணி பின்னாடி நாய் இருக்கு. இது என்ன ஓட்டையா? தண்ணி வேற போகுது. ஓட்டையாச்சா டப்பா? டப்பா ஓட்டையாவில் நீ சைடில் வச்சு தண்ணி குடிச்சி இல்லை, அது லீக் ஆகிட்டுருக்கு. ஆனால் அது இப்போ ஒரு நேற்று நடந்த கதை சொல்லட்டுமா? நேற்று நடந்த எதுக்கு இந்த கதை சொல்கிற, எதுக்கு இந்த சாணி வலிக்கு இந்த கதை தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்பீங்க. அது இதுக்கு தேவைப்படுது. ஏன்னா அது சொல்லணும் அப்படின்னு சொல்கிறேன். கதை சொல்கிறியா? கதைன்னா கதை இல்லை, நிஜமாக நடந்ததுங்க. சரி, கதை இல்லை. இல்லை, ஒரு சேர் கேரை போட்டு உட்காந்து பொறுமையாக கேட்கலாம்னு தான். சேர் போட்டுலாம் உட்காந்து பொறுமையாக கேட்குறதா வேண்டாம். நான் சொல்கிறேன் கேளுங்க. நேற்று என்னன்னா என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் பண்ணிட்டு திடீர்னு ஃபோன் பண்ணாதான் ஃப்ரெண்டு. திடீர்னு ஃபோன் பண்ணால எப்போ நான் ஃபோன் பண்ணால் அவள் பிஸியாக இருப்பா, எடுக்க மாட்டா, இல்லைன்னா வேலை செஞ்சுட்ருப்பா, ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பா. நான் இனிமேல் பிஸியாக இருக்கிறேன்டி அப்படின்பா. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இங்கே ஃபோன் பண்ண மாட்டாளே, நம்ம பண்ணால் கூட எடுக்க மாட்டாளே, கண்டிப்பாக ஃபோன் பண்ணுறால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஃபோன் எடுத்தேன். சொல்லி 3 தடவை கூப்பிட்டுருந்தா. நான் எடுக்கல, நான் வெளியே இருந்து எங்கே எனக்கு காது கேட்கல. அப்போ சரின்னு சொல்லி நான் எடுத்துட்டு சொல்லுப்பா அப்படின்னா, சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஓகே. அதுக்கு அவள் இருந்துட்டு என்னன்னா, ஆயிடி நல்லா இருக்குயாடி அப்படின்னா. நல்லா இருக்கிறேன்டி அப்படின்னா. திடீர்னு என்னடி நல்லா இருக்குயாடிங்கிற, ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேயா, இப்போ திடீர்னு ஃபோன் பண்ணி நல்லா இருக்கிறியான்னு கேட்குறேன். என்னடி திடீர்னு பாசம் வந்துருச்சு உனக்கு மேலே சம்திங் ராங் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நடிக்க அவள் வந்துட்டு என்னன்னா, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுடி. திடீர்னு பெஸ்ட் ஃப்ரெண்ட்லாம் இங்கே சொல்கிறேன். ஃப்ரெண்டுடி, எப்படி உன் நினைப்பு இல்லாமல் நான் இருக்க முடியும், உன் மேலே பாசம் இல்லாமல் எனக்கு இருக்க மாட்டியே அப்படின்னு சொல்லி போட்டு அவன் சொன்னான். எங்கேயோ எனக்கு அப்படி சொல்லும் போதே உங்களுக்கு என்னாச்சு? ஆமாடி, உங்களுக்கு என்னாச்சு? இல்லை, அரிசியை ஆட்டி இப்படி கரைச்சி வச்சு தான் நான் பார்த்துருக்கிறேன். நீ கரைக்கிறப்ப பார்க்குறப்போ மாட்டுக்கு புழுதண்ணி வைக்கிறதுக்கு ரெடின்ற மாதிரியே தெரியுது எனக்கு. கண்டிப்பா. என்னாச்சு, ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தோமா, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுடி, நான் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணாம வேற யாருக்கிட்டே ஃபோன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டா. சரி, எனக்கு சந்தேகம். என்ன சந்தேகம்? என்னடா ஃபோன் பண்ணி எடுக்காத ஒரு பிள்ளை திடீர்னு ஃபோன் பண்ணி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நீ தாண்டி உன்னை விட்டாடி அப்படின்னு சொல்லி விசாரிச்சா. எல்லாரும் நல்லா இருக்கிறாங்கடி, நீ சொல்ல வந்ததை சொல்லு அப்படின்னு சொன்னா. இத்தனை பேர்த்த கேட்கறியே, மாமனை கேட்டியான்னு கேட்க வேண்டியதான். நீ அதுதான் உங்க ஹஸ்பண்ட் நல்லா இருக்கிறாளான்னு கேட்டான்னு சொன்னோன்னு. நீங்க எனக்கு கவனிச்சாத்தானே கவனிக்க மாட்டேங்கிறீங்களாச்சு. சாணி எடுத்து அப்படியே மூஞ்சிட்டு பிசிறிடுவேன். நான் என்னை கவனிக்காம வேற என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை, நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பழம்னு ஒண்ணு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நேற்று வாங்கிட்டு வந்தீங்கல்ல? ஆமா. சும்மா கொடுத்தாலும் இதான் இந்த சாணியா இருந்தாலும் எல்லையா அள்ளிட்டு வந்துருவீங்களா? சாணி என்ன சும்மான்ட்டு? சாணி சொன்ன மாதிரி காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வரணும், இல்லைன்னா கண்ணீர் தண்ணி ஊற்றிட்டு தான் வாங்கிட்டு வரணும். அது எப்படி அந்த வீணா பழமு சும்மா கொடுத்தாங்க கூட ஒரு நல்ல பழமா கொடுக்கணும். அதே அழிவு போய் கிடக்குது, அந்த பழத்தை கொடுத்துருக்காங்க, அதையும் வாங்கிட்டு வந்துருக்குறேன். நீ ஒரு பட்ஜெட் பத் பண்ணாதாங்க எங்க வீட்டுக்காரரு. எதை கொடுத்தாலும் அள்ளிட்டு வந்துட வேண்டியதுதான்.
பேசி முடிச்சிட்டியா? அப்புறம் இருங்க, நான் நீங்கள் இடையில பேசாதீங்க. இல்லை அந்த பழத்து கதையை நானும் சொல்லி முடிச்சிட்டுனா நல்லா இருக்கு. முன்னாடி இப்போ சுற்றி வளைச்சு நீ வளைச்சு வர அதில் வேற இடையில அவன் என் உயிரை வாங்கி தொலைகிறாரு இவர். முழுசாக சொல்ல வரதை கேட்டு தொலைகிறாரான்னு பாருங்க. அப்புறம் சொல்லிடின்னு அவன் என்ன பண்ணா நான் பாருங்க என்ன சொன்னா தெரியுமா, எனக்கு பணம் இருந்தால் ஒரு 1000 ரூபா குடுறி. அதுதானே கேட்டேன். எனக்கு பணம் இருந்தால் ஒரு 1000 ரூபா குடுறி அப்படின்னாலா. ஸோ எலி என்னடா சீக்கிரமா எலி என்னடா ட்ரெஸ் போட்டு போகுதேன்னு பார்த்தேன். அப்பதான் தெரியுது பணம் கேட்கறதுல இவ இந்த மாதிரி நைஸ் பண்ணிருக்கிறா அப்படின்னு. இத்தனைக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு எத்தனை 12 வயசுல இருந்து இது நான் வரைக்கும் அவன் எனக்கு ஃப்ரெண்டு. அவன் திடீர்னு கேட்கறாங்க போது எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. நீங்க டானாச்சே, உங்களுக்கு சந்தேகம் வந்துருக்கணும்ல. நாங்க தான் டான்னு சந்தேகம் வந்துருச்சு. வந்த உடனே நான் என்ன பண்ணேன், கேட்டேன் அப்படிங்கிறா. பணம் வந்து எதனால இந்த கதையை இப்ப இடையில எடுத்து சொல்றேன்னா, இந்த வாசல் பாத்தீங்களா, வலிக்கும் போது நீங்க முழுசா பாப்பீங்க. இந்த சைடு ஒரு இது பாத்துக்குங்க, கடைசியில என்னம்பாங்க நீங்க பைத்தியம் சரியா எடுக்கலின்றுவாங்க. இந்த சைடு கொஞ்சம் அந்த சைடு கொஞ்சம் வெளியே கொஞ்சம் இருக்குது. இது வரைக்கும் இருக்கு. அந்த பாட்டிமா 300 ரூபாய் கேக்குறாங்க. 300 ரூபாய் கேட்டாங்களா? 1 மணி நேரம் நான் வலிச்சுட்டு போயிடுவேனே. அதான் 300 ரூபாய் கேட்டாங்க. அதான் நான் சொல்றேன், பெஸ்ட் ஃப்ரெண்டு அவளும் பார்த்தீங்கன்னா பணத்துக்கோசரம் பணம் இல்லைன்னு சொன்னதையுமே என்கிட்ட இல்லடி காசு அப்படின்னு சொன்னதை அவ என்னன்னு சொல்லிட்டு வச்சா தெரியுமா? அப்படியா, ஏன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுடி, நான் வச்சுட்டு அப்புறம் கூப்பிடுறேடி அப்படின்னா. இதுதான் வரைக்கும் கூப்பிடல. அந்த மாதிரி பணம்னா பணம் கூட வாய் துறக்குங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா. இப்போ என்ன சொல்ல வரேன்னு எனக்கும் புரியல. ஏன்னா இடையில என் புருஷன் பேசுறதுனால எனக்கே புரிய மாட்டேங்குது. புரியாத மாதிரியே நானும் ஏதோ ஒன்று சொல்லிட்டேன். தப்பு தவறு குத்தமுறை இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க. இந்த வாசம் வலிக்கிறதுக்கு 300 ரூபா கேட்குறாங்க. பணம் தாங்க எல்லாமே. பெஸ்ட் ஃப்ரெண்டு வரைக்கும் வெறுக்கிற வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இப்போ பணம் காசுல தான் எல்லாமே இருக்குது. பணம் காசு இன்னும் ஒன்றுமே இல்லை. நீங்கள் கரைக்கிறத நிப்பாட்டிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கரைக்கிறத நிப்பாட்டிட்டு தான் பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா நீங்கள் இடையில குறுக்கு பேசுனா இல்லைங்க, நீங்கள் கரைச்சிங்கன்னா தான் அந்த ஃபீலிங் வருங்க. கரைங்க. அதனால வந்து நான் என்னங்கன்னா, பணம் இல்லைன்னா வச்சுருங்களேன், அது சுத்தமாக கழுவணும் கூட மதிக்காது. பணம் காசு வச்சு அதை சுத்தமாக கழுவணும். அது உங்களுக்கும் தெரியும், தெரியாதுன்னு சொல்லல. ஆனால் இருந்தாலும் வந்து ஒரு வார்த்தை சொல்லணும்னு சொல்கிறேன் நான். அப்போ இந்த சாணி வலிக்கிறக்கே என்கிட்ட பணம் ஒரு 300 ரூபாய் இல்லாமல் நான் கொண்டிருக்கிறேன். இந்த நான் பெற்றதுக்கு சாணி வலிக்கிறதுக்கு ஒரு 300 ரூபாய் நான் கொடுக்கறதுக்கு காசு இல்லாமல் உட்காந்துருக்கிறேன். என்னை பார்த்து ஒரு ஆள் 1000 ரூபாய் கேட்டுருச்சுங்கும் போது ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. சரி, இப்போ என்னதான் பண்ணீங்க கடைசியில்? என்ன பண்ணேன், பணம் இல்லடின்னு சொன்னான்னா அவ வச்சுட்டா நான் கூப்பிடுறேன்டின்னு இன்னும் கூப்பிடல. இவ்வளவுதானா? அதான் என் புருஷன்கிட்ட 1000 ரூபாய் பணம் தோணுச்சு. 1000 ரூபாய் பாங்க, சாரிங்க 300 ரூபாய் பணம் கேட்டேன். இந்த இது வலிக்கிட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு என்ன வேலை வலினாரு. இப்போ வலிச்சுட்டு உட்காந்துக்கிறேன். 300 ரூபாய் இது வலிக்கிட்டு கொடுக்காத என் புருஷன். ஃப்ரெண்டு கேட்குற 1000 ரூபாய் கொடுனா வீட்டுக்குள்ளே நீ வச்சிருப்பாரா? எனக்கு சோறு போடுறதும் இல்லாமல், என் 2 பிள்ளைகளுக்கு சோறு போடுறதும் இல்லாமல், ஃப்ரெண்டுக்கு 1000 ரூபாய் கடனாக கொடுக்கணும் கொடுன்னா நீ முதல்ல போயிரு வீட்டுக்கு வெளியேன்றுவார். அப்படியே சொல்லுவார் உங்கள் வீட்டுக்காரரு? அந்த ஆள் அப்படிதான் சொல்லுவான். இன்னும் மரியாதை ரொம்ப ஏறுது. அப்படித்தான் ஏறி இறங்கு. அப்பப்போ அதெல்லாம் கண்டுக்கூடாது. என்ன கீர்த்தி உனக்கு பிரச்சனை? பிரச்சனை எனக்கு பெரும் பிரச்சனையா இருக்குது கீர்த்தி. என் பிள்ளைய கொண்டு போய் சின்னதை படிக்க வச்சுட்டு இப்போதான் சீக்கிரம் வலிச்சு விடலான்னு இருக்கிறேன். இவன் இடையில வந்து இவ வேற என்னை டிஸ்டர்ப் பண்றான் நிறையா. அடியில மேல பாக்குறது சாணி சும்மா வயனமா இருந்தது. போக போக எருவ மாட்டையாட்டு இருக்குது. அதையே அப்படி கொண்டாந்து இருக்கிறீங்க. திரிக்காதீங்க மாமா நீங்க. அதாவது கீழ் இருந்த சாணி பார்த்துட்டு நம்பிக்கை ஏமாந்துட்டேன். நல்லா இருக்க மாட்டேங்குது சாணி அப்படின்னா இது வருங்க வலிச்சுட்டு பார்க்கலாம். சாணி இங்க கிடைக்காது. அதுக்கு நீ அப்படி காஞ்சு நான் நாய் கடிச்சிருக்கு எங்க 2 பேர்த்தையும் பிடிச்சி. என் பெரியவுல ஒரே ஓட்டமாக ஓடிட்டா. இல்லைன்னு வச்சுக்கோங்க. சரி பூசுவேன். பூஸ்ட்டு கம்மில் 2 பேரும் போட்டி போடக்கூடாது. நீ ஃபஸ்ட்டு எப்படின்னு பூசுறன்னு எங்கள் டெமோ காமிக்கிற. நீ பூசுறது ஓகேன்னா உனக்கு அந்த இடத்துல வேலை உண்டு. நீ பூசுறது சரியில்லை அப்படின்னா அந்த இடத்த ரிஜெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் அம்மா கையில் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படும். இந்த மாதிரி போட்டி போட்டு பழிக்கிறதுக்குள்ள நான் வந்து இருந்துச்சா 2 பேருக்கும் தெரிஞ்சு போயிடப்போம். சரியா போதுவா, நீ இன்னும் 3 மணி நேரம் கழுவிட்டு இருப்ப. அந்த டப்பாவை தண்ணி ஊற்றிட்டு வா.
ஓ அது சரி. ஓஹோ ஏஹே. பைப் உடச்சி போடாத, அவ்வளோதான் தண்ணி வரும். போதும் கீர்த்தி. கொஞ்சமாக எடுத்துட்டு வா தண்ணி, அப்புறம் பத்துலினா கரைச்சிக்கலாம். கொண்டா நான் கட்டி விடுறேன். பாப்பா எந்திரிக்க கூட வலிச்சு விட்டுலாம். கொண்டா வை வச்சு அப்பாடி. வாயால கடிக்க பிரச்சனை இல்லை. பொட்டுமா அது பத்துமா? அவனை கொஞ்சம் கிளிக்கணும். கொண்டாங்க கொண்டா கொண்டாங்க எடுத்துட்டு வா. கொண்டா அதை கொண்டா வாயில் கடிக்காத. கொண்டா வாய் வெந்து போயிரு. அப்படியாவது ஒரு 2 3 நாளைக்கு ஒரு ஆள் பேசுறது கம்மி. அவனு பார்த்தா கேட்க மாட்டேங்கிறீங்க. எல்லாம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் டப்பா தான் இருக்கு. பாத்ரூம் வருஷம் கஞ்ச பிசுனாரி பார்த்தீங்கன்னா இதே பாத்ரூம் டப்பா. இந்த இது 2 பார்த்தீங்கன்னா இது வீடு துடைக்கிற டப்பா. இங்கே யாரும் நம்ம வீட்டில் இது வீடு துடைக்கிறதுக்கு இது சாணி அடிட்டு வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா குளிக்கிற டப்பா. ஏன்னா ஒரு கீட்டு வாங்கி தர மாட்டேங்கிறாருங்க. ஏங்க அதுலேயும் தண்ணி தான் நிற்கிது. ஃப்ரெஷ்ஷாக பெரிய பேஷன் வாங்கிட்டு வந்தாலும் அதுலேயும் தண்ணி தான் நிற்கிது. எதுக்கு வெட்டி செலவு பண்ணிட்டு? பெயிண்ட் டப்பா அவரும் சொல்கிறது ஒரு வகையில நான் இந்த ஏன்னு கேட்டிங்கன்னா பெயிண்ட் டப்பா இரும்பாட்ட கிடக்குங்க. நம்ம பக்கெட் வாங்கினோம்னா கூட அது உடஞ்சி போயிருக்கு. காசு கொடுத்து வாங்கினோம்னா கூட இதுவும் காசு கொடுத்து வாங்கினது. ஒரு டப்பா எவ்வளோ இது? கம்மி தான். எவ்வளோ? பெயிண்ட் அடிக்கிற இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு வாங்கி சும்மா வாங்கிட்டு வந்துடுறா? கண்டிப்பாக. வேறு இப்பவே நாரிச்சு. கீர்த்தி உடுகீர்த்தி நீ விட்டு போட்டு பாக்கிர்த்தி. உனக்கு இந்த ஆர்வமா வீட்டு வேலை செய்யறது எந்த ஆர்வமா இருந்தாலும் இப்போ இந்த சுண்ணாம்பு கடைக்கு இந்த ப்ரெஸ் இருக்கிறனால அதுல ஒரு ஆர்வம். இப்போ டெமோ காட்டிட்டுமாப்பா? டெமோ காட்டுற மூஞ்சி காட்டு. டெமோ காட்டிடலாம். சாவடிக்காம போயிருன்னா கொஞ்சோண்டு ஊத்து. அது என்ன தனியா சுண்ணாம்பு தேர்ந்து போயிருன்னு சொன்னீங்கன்னா என்ன பண்றது? ஆமாம், அப்படின்னா காசு இல்லை, அளவாக போட்டு வலிக்கணும். கேட்டுக்கேன். சுண்ணாம்பு மட்டும் எவ்வளோன்னு கேளுங்களேன். எவ்வளோ? 20 ரூபா தான். இல்லையே 5 ரூபா சொன்ன மாதிரி. எந்திரி மேல சும்மா 20 ரூபா தான். தண்ணி பாரு வருது பாரு. 5 ரூபாய்ன்னு சொன்னேன். கோலம் போடாத தண்ணியில் எந்திரி. கோலம் போடக்கூடாது. எந்திரி. போதுமாங்க? போதும். நான் தான் டெமோ காட்டுறேன். கீர்த்தி என்ன சாவடிக்கிற கீர்த்தி. என்னங்க நீ குடு, நீ ப்ரெஸ்ஸை கையில் கொடு. நீ டப்பா விடு, கலக்கு. இந்த இடத்துல அடி ஃபஸ்ட் பாப்பா. இங்கே இப்படி அடிச்சா நாளைக்கு நேரம் கூட அடிக்க முடியாது கீர்த்தி. டைம் ஆகுது. அடே நிக்ஸா, உனக்கு பரிசும் கிடையாது, கப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஓடி போயிடுறான். நிக்ஸா, உனக்குலாம் இது சரி வெட்டு விடாதடா நிக்ஸா. விட்றா அம்மாட்ட. உடப்ப கெடுக்கிறதுக்கு தான் இருக்கிறாவோ. உடப்ப ஒன்றும் ஆகாது. எந்திரி. என்னங்க அடிச்சு போடுவேன். மூளை எடுத்துட்டு வலிக்கிறதா? இது அது இருந்துட்டு போச்சா அந்த இடத்துல வளைச்ச மாதிரி நல்லா தான் இருக்குது. எனக்கு ஹெல்ப் பண்ணுறாராமாங்க. அவர் சுண்ணாம்பு அடிச்சு கொடுத்துட்றாராமா. ஏமாம்மா? அடிச்சு வேலை வாங்க. அப்படின்னா வேண்டாம் சாமி, அந்த கொடுமையெல்லாம் நான் பண்ண மாட்டேன். வச்சு போட்டு வா, நானே பார்த்துக்கிறேன். அப்படியெல்லாம் இல்லை, அது காரணம் கிடையாது. மகளுக்கு பால் கொடுக்குறதுனால பால் அதனால ஈட் ஆயிருன்னு சொல்லி போட்டு அவர் சுண்ணாம்பு மட்டும் அடிச்சு கொடுக்குறாருங்க. அவர் ஒரு சுயநலவாதி. செல்பிஸ் நீங்களே தான். என்ன பார்த்தா சுயநலவாதி? கரை கட்டுறாராமா. என்ன பார்த்தா சுயநலவாதி? அந்த டோரை சாத்தி விடுங்க, பாத்ரூம் டோரை. என்ன பார்த்தா சுயநலவாதி? அப்கோர்ஸ் நீங்கள் தான் சுயநலவாதி. இந்த சாணி வலிக்கிறதுக்கு 2 பேர், ஒருத்தர் கரை கட்டுறக்கு, ஒருத்தர் வலிக்கிறதுக்கு. ஐயோ ஐயோ. அதில் வேற என் மக வேற சண்டை. இங்கே எங்கனாலேயே முடியாமல் கிடக்குறோம். நான் எப்படி பாப்பா எந்திரிக்கிறக்குள்ளே வலிச்சிடலான்னு பார்க்குறேன். அது நடக்குமான்னு தெரியாது. எப்படி ஒரு வழியை பாலை கொடுத்து தூங்க வச்சுட்டு வந்திருக்கிறேன். எந்திரிக்கிறக்குள்ளே வலிச்சுக்கணுன்னு பார்க்குறேன். அவள் அதுக்குள்ளே ஃபைட் பண்ணுறேன் என்கிட்ட. வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயத்தை நான் பார்த்துருக்கேன். ஆனால் எங்கள் வீட்டுக்காரருக்கு சுண்ணாம்பு அடிக்கிற வேலை, ஒயரிங் பண்ணுற வேலை,
கம்பி கட்டுற வேலை, அப்புறம் என்ன வேலை தெரியும்? இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த வேலை என்னென்ன வேலை தெரியும் உனக்கு எல்லாம் சொல்கிறேன். அது மாதிரி ஆள் எது தேவைப்படுச்சுன்னா எங்களுக்கு சொல்லுங்கள். எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறாரு. வீடு வலிக்கிறதா இருந்தாலும் சொல்லுங்கள், சிறந்த முறையில் வந்து வலித்து தரப்படும். கண்ணு வருங்க என் புருஷனுக்கு வெயிலில் வேலை செஞ்சு. எங்கள் கண்ணை காட்டுங்க. இதை கொப்பளம் கண்ணை நல்லா காட்டுங்க. இந்த கொப்பளம் பாருங்க, கண்ணில் கொப்பளமே வந்துடுச்சு. இந்த வெயிலில் கம்பி வளைக்கிற கம்பி கட்டுற வேலை இன்னும் வேலை மாமா, அது எனக்கே சொல்ல தெரியல. கம்பி கட்டுற வேலைக்கு போகிறாரு, சென்ட்ரிங் ஒர்க்கு. அதுக்கு போய் இந்த வெயிலில் வேலை செஞ்சு அவர் கண்ணு கொப்பளமே வந்துருச்சுங்க. வெயில் தாங்க முடியும், கண்ணே போவந்துருச்சு சொன்ன மாதிரி. கண்ணு போகுஞ்சுங்க. அதாவது உச்சி வெயில் அடிக்கும்னு சொன்னாங்க. நான் தெரியாதனமாங்க ஒரு வேலை ஒன்று வந்து செஞ்சேங்க. அடிக்குதுங்க வெயில், ஓம குத்தா. இந்த வெயில் இந்த மாதம் சரியான வெயில். கொஞ்சோண்டு மழை வந்துட்டு வெயில் அதிகமாக கரையை கட்டி விட்டு போட்டு மழைன்னு வலிக்க ஆரம்பிச்சோம்னா, அவர் கரை கட்டுறாரு, நான் வலிக்கிறேன். ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சு மலார்னு முடிச்சு விடலாம் பார்க்கலாம். என்ன பண்ணுறது, சின்ன பாப்பா கைவிட மாட்டேங்கிறா, அழுதுகிட்டே இருக்கிறா. வேத்து தான் கொட்டுது. அங்கே வேலை முடிச்சு வந்தேங்க. மாமா உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது வாங்கன்னு கூப்பிட்டா, நம்பி வந்தேங்க. இதுதான் பிரசையும் சுண்ணாம்பு. நான் அடிச்சுக்கிறேன் தான் சொல்கிறேன், கொடுங்க. நான் அடிச்சுக்கிறேன் தான் சொல்கிறேன், நீங்கள் தான் கேட்க மாட்டேன்னு ஹெல்ப் பண்ணுறேன்னு. ஹெல்ப் பண்ணுறது வந்து மகளுக்கு வேண்டி, சின்ன மகளுக்கு வேண்டி, சுயநலவாதி. எனக்கு வேண்டி கிடையாது. பாசம் பொண்டாட்டி மேலே லவ்னெல்லாம் நினச்சிடாதீங்க. உனக்கு வேண்டி கவலைப்படாத, அப்படிலாம் நினைக்காது. பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இந்த வாடகை வீட்டில் இருந்தோம்னா வலிக்கலையா ஏமாம்மா, வாடகை வீட்டில் இருந்தோம்னா வலிக்கணும். ஏதோ நோம்பி நொடினா வலிக்கணும், அமாவாசைனா வலிக்கணும், ஒரு நல்லது கெட்டதுன்னா வலிக்கணும், ஏதோ ஒன்றுனா வலிக்கணும். வலிக்கலின்னு வச்சுக்கோங்களேன் கேட்பாங்க. சொந்த வீடாக இருந்தால் நம்ம சபரியும் போல் இருக்கலாம். வாடகை வீட்டில் என்ன பண்ணுறது, செஞ்சு தான் நான். வீடாக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் வச்சுருக்கேன். சொந்த வீடாக இருந்ததுன்னா, சொந்த வீடாக இருந்தாலும் வலிக்காமலாம் இருக்க மாட்டேன் அதுக்குன்னு. ஆனால் வந்து ஒருத்தட்ட திட்டு வாங்குற வேலை மிச்சமாகுன்னு பார்க்குறேன். எங்கள் வீட்டுக்காரர் அதுக்கு ஏற்பாடே பண்ண மாட்டேங்கிறாரு. எத்தனையோ கஷ்டத்தை கடந்து வந்துட்டோம். உங்கள் சொந்த வீட்டுக்கு மட்டும் வழியே இல்லை, அது இப்போதைக்கு கிடைக்காது சொல்லப்போனால். இப்போ எங்களுக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு சொந்த வீடு இப்போதைக்கு ஆசைப்படக்கூடாது. சிவனேன்னு இருக்கிறத வச்சு பொழைச்சிக்க வேண்டியது அப்படின்னு பண்ணுறது. ஏன் சாமி 10 ரூபாயா? எதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்கோ? நேற்று ஸ்கூலுக்கு போட்டு போன சடைங்க ஜடை நீங்கள் சொல்லுவீங்க, இந்த பிள்ளைக்கு நீங்கள் தலையும் கூட செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு வீடியோவில் பார்த்து கேட்பீங்க. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், இந்த பிள்ளை தலையே அவுக்கிறது இல்லைங்க. ஸ்கூல்லேருந்து வந்தால் யூனிஃபார்மையே கழட்டுன்னு கெஞ்சணும். அப்புறம் தான் யூனிஃபார்மை கழட்டுவா. அப்புறம் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா தலையவுறுனா தலையவுத்து ஒத்த சடையாக போட்டுக்கோன்னா முடியாது. இப்படியே தான் இருக்கும் இந்த பிள்ளை மட்டும். சொல் பேச்சே கேட்காது. என்ன தான் பண்ணி தொலைகிறதுன்னு எனக்கே தெரியல. எதுக்குங்கம்மா எதுக்குங்கம்மா கத்தி? எதுக்குன்னு சொல்லு. கத்தி கொடுக்க மாட்டேன். அப்பா 10 rupees கொடுப்பா. பா 10 rupeesல இல்லை. பா கம் மட்டும் வாங்கிட்டு வரேன் ப்ளீஸ். பா 10 rupees மட்டும். எத்தனை 10 rupees ஒரு நாளைக்கு? ஐஸ்கிரீம் கீர்த்தி மட்டும் வீட்டில் இருந்துட்டானாமாம்மா. 100 ரூபா வேணும் ஒரு நாளைக்கு, 100 ரூபா வேணும். ஐஸ் வந்தால் கேட்பா, வெள்ளரி பிஞ்சு வந்தால் கேட்பா. அப்புறம் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறதாரு? சரி நீ கேப்பியெல்லாம் வர்றப்போ நானும் அதே மாதிரி போயிட்டு போயிடுறேன். சரி பார்த்துக்கலாம் விடு. அப்பா 10 ரூபா கொடுப்பா.
அப்பா கம் மட்டும் வாங்கிட்டு வரேன்ப்பா. அப்பா 10 ரூபா. எங்கே போனாலும் எங்களுக்கு இந்த சாணி வலிக்கிற வீடு தான் கிடைக்குதுங்க. ஆமாம், கம்மி வாடகையில் பார்த்தோம்னா இந்த வீடு தான் கிடைக்கும். என்ன பண்ணுறது, அப்பா வலிச்சு தான் ஆகணும். 10 rupees கொடுப்பா. இத்தி அவர் தான் இல்லைங்கிறாருல, அப்புறம் என்ன? 10 rupees தாப்பா. 10 rupees. 10 rupees வேணும். சாணி எடுத்துகிட்டு வந்து கொடுங்கன்னு மாத கணக்கில் சொல்லி இன்னைக்கு தாங்க கிடச்சிது. அது பார்த்தீங்கன்னா மணி 6 மணி ஆக போகுது. இனிமேல் தான் வலிக்கவே ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். இனி எந்நேரம் முடியும்னு தெரில. பாப்பா எழுந்திரிச்சானா அது வேறு அழுவா, அதுக்குள்ளே வலிச்சுவோன்னு பார்க்குற முடியுமான்னு தெரியல. அதுக்குள்ளே இந்த பெரிய வேறு நெச்சரிச்சுட்டே இருக்கிறா. சரி, வேற எனக்கு 10 ரூபா கொடு 5 ரூபா கொடுன்னு வேலை செய்ய அது வேற நச்சரிப்பு. எத்தனை தடைகளை தாண்டி வர இந்த அக்குறுமை எங்காச்சும் நடக்குதுன்னு இப்படி போய் படுத்தா அந்த வலிக்கிற அந்த இவர் பூசுறவர்கிட்ட அவர் எப்படி தான் வேலை செய்வார்? கீர்த்தி, உனக்கு மனசாட்சின்னா ஒன்று இல்லையா கீர்த்தி? ஏன் கீர்த்தி இப்படி திரியிற? வெயில் சரியான வெயில், மண்டை பொழக்குது. இந்த வெயிலையும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டியா? ஒரு வழி அந்த மனுஷனை போட்டு நச்சரிச்சு ஒரு வழி பண்ணி 10 ரூபா வாங்கியே போட்டான். பார்த்துக்கோங்க. கேட்டால் நீங்கள் கொடுக்குறதெல்லாம் போய் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போய் நல்லா வாங்கியாச்சு வருங்க. 5 ரூபா காசு 2 காசு பித்தாளை காசு வாங்கியாச்சு. போய் கம் வாங்கிட்டு வந்து அதில் ஒரு கிராஃப்ட் 2 காயிரம் தான் ஒட்டுவா. 3ஆவது காயத்துக்கு பார்த்தீங்கன்னா கம்மு காலி. இப்படியே தான் பண்ணி ஏதாவது காசு பூரா அழைச்சிட்டு இருக்குது. தேவையே இல்லாது. அது ஒரு ஹோம்ஒர்க்கும் கிடையாது. பார்த்துட்டிங்கன்னா ஹோம்ஒர்க்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா டிராயிங்கே இருக்காது, எதுவுமே இருக்காது. கத்தி எதுக்குன்னு கேட்டிங்களே, இருங்க உங்களுக்கு பயனுள்ளது காண்பிக்கிறேன். வலிக்கிறதுக்கு ஆமாம்மா வலிச்சு விட்றேன். இருட்டு கட்டிட மாட்டேங்குது, வலிச்சு விட்றலான்ட்டு நானும் ஒரு அனசமத்தை முடிச்சோ சின்ன பக்கெட் தொலாவி எடுத்து ஊற்றுலாம் சாணியன்னு. அது ஊற்றாம இந்த சொட்டு பக்கெட்டில் வச்சு தூக்கவே முடியல. தூக்க முடியாமல் தூக்கி வச்சுட்டு தெரியல. எனக்கு ஒரு அவதி அது. அதுக்குள்ள அவதி இல்லை எனக்கு. அவள் பாப்பா எந்திரிச்சு போகலன்னு ஒரு பயம். அவள் எந்திரிக்கிறதுக்குள்ள வலிக்கொன்னு சாணி கை கூட போய் எடுக்க முடியாத. அதுதான் பார்க்குறேன். பாருங்க, இங்கிருந்து இருக்கும் சின்ன பக்கெட் ஊற்றிடும்னா இருக்கு. தொட்டு நினச்சி வச்சுக்கலாம். வலிக்காம அப்படி பண்ணாமல் விட்டுக்கலான்னு. நீ கரைக்கிறது ஒரே முட்டை காய்ச்சா தானே எல்லாத்துக்கும் முடிஞ்சு. எவ்வளோதான் டெக்னாலஜி வந்தாலும் கயிறு வலிக்கிற மாதிரி இருக்கிறது இல்லை. என்ன டெக்னாலஜி? வலிக்கிறதுக்கு என்ன டெக்னாலஜி? வலிக்கிறதுக்கு என்ன டெக்னாலஜி? இதை வலிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு தானே இப்போ எல்லாமே இந்த பெயிண்ட் வாங்கி அடிச்சு விட்டுருவாங்க. ஆமாம். ஓ, இந்த மாதிரி பெயிண்ட் இருக்குது, கலராக பெயிண்ட் வாங்கி அடிச்சு விட்டுருவாங்க. அது வலிக்கு கையில் ஆகாதவங்க பண்ணுறது. சாணி பாரு எப்படி மணக்குது. என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு வலிச்சா தான் நல்லா இருக்கு. பெயிண்ட் வாங்கி அடிக்கிறதோ ஒரு அப்படியே காயுது உடனுக்குடனே வெயிலுக்கு. காய் இழுக்குது அந்த வெயிலுக்கு. இந்த நிலமே பாருங்க, வலிக்கு அப்படி இழுத்துருச்சு. அப்புறம் நம்ம உடம்பு எப்படி இருக்கு? என்னை எல்லாம் நினைச்சு பார். சரி, மணி 6 மணி இப்போ வலிச்சுட்டு இருக்கிறேன். இப்பவே இப்படி இழுக்குதுன்னா மத்தியானத்தில் வலிச்சுன்னா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அவ்வளோதான். என் கண்ணில் வந்த மாதிரி உனக்கு ஒரு கண்ணில் வந்துடும். அவ்வளோதான். எப்போ முடியாது மத்தியான நேரங்களா வெயில் அவ்வளோ முடியாது. அங்கே ஒரு வீடு பார்த்தேன். எங்கே? வேலை செய்கிற இடத்துக்கு பக்கத்தில் வீடு சூப்பராக இருக்குது. சுற்றி மரம், சென்டரில் வீடு. போயிடலாமா? அது வீட்டுக்காரர் ஒத்துக்கணும் இல்லை? குடியிருக்கிறாங்களா? சொந்த வீட்டுக்காரங்க. இது சுற்றி வீடு, சுற்றி வீடு. அது அந்த வீட்டை சுற்றி மரம். எனக்கெல்லாம் நீட்டாக அந்த அளவுக்குலாம் வலிக்க தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி இவ்வளோதான் எனக்கு தெரியும்.
இதுவே நீட்டாக தான் கை இருக்கு. கையோ வலிப்பாங்க. அது அந்த மாதிரி விரல வலிப்பாங்கல்ல. இப்போ கையே தானே வலிக்கிற? கையே இல்லை, விரலா இப்படி வலிப்பாங்க. அந்த மாதிரிலாம் தெரியாது. உனக்கு தெரிஞ்ச மாதிரி செய், அப்போ தான் நல்லது. அவ்வளோதான். அதுக்குள்ளேயே காஞ்சிருச்சு. காஞ்சி ஊற்றி பாருங்க எப்படி இழுக்குது பாருங்க. சாணி வைக்க வைக்க அப்படியே தண்ணி படப்படம் பாருங்க எப்படி இழுக்குதுன்னு பாருங்க. இத்தனைக்கு எவ்வளோ கெட்டியாக வலிச்சிருக்கிற, கெட்டியாக வலிச்சா அப்படி இழுக்குது. காஞ்சே ஊற்றி வருங்க. இந்த வெயிலுக்கு அவ்வளோ சீக்கிரம் காயும். அந்த இடமெல்லாம் காஞ்சே ஊற்றி வருங்க. ஐயோ இது வேற தூக்கவே முடியல, நிறைய இருக்குது சாணி. எல்லா சாணியும் கரைச்சிட்டியா? இல்லை இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கிறேன். வெளியே வேணுங்களோ? இல்லை, வாஷ் கேஸ் தொளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். நான் தொலைக்க கொஞ்சம் வச்சிருக்கிறேன். நாளைக்கு சித்த மாட்டு சாணி எடுத்து வை. வச்சிருக்கிறேன். இது பாதியோடு நிற்கிது. ஏன் இப்படி நிற்கிது? நீ அதுக்கு மேலே வலிக்க முடியாது. ஏன் வலிக்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, ஏன் வலிக்க முடியாதுன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி வந்துடுச்சு, நல்ல தண்ணி வந்தாச்சு. அதனால் பாதியோட வலிக்கிறத நிப்பாட்டி போட்டு உனி நல்ல தண்ணி பிடிக்கணும். இந்த பாப்பா தூங்கிட்டு இருந்தா, அவளும் சேர்ந்து எந்திரிச்சாச்சு. நீ அவளையும் பார்த்துக்கணும், தண்ணியும் பிடிக்கணும். தண்ணி ஏன்னா வாசலில் தான் வச்சு பிடிக்கணுங்க. காட்டுறேன் இருங்க. பார்த்தீங்கன்னா வாசல் இதுதாங்க, தொட்டி ஒரு சைடாக இருக்குதுங்களா. பார்த்தீங்கன்னா இங்கே தான் தண்ணி வச்சு பிடிப்போம். இங்கே வலிச்சு விட்டோம்னா தண்ணி பிடிக்க முடியாது, நல்ல தண்ணி. அதனால் நல்ல தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ தான் வருது. எங்களுக்கே 10 நாள் 15 நாளுக்கு ஒருக்கா தாங்க இங்கே தண்ணி வரும். வலிச்சோம்னா தண்ணி பிடிக்கணுங்கிறதுக்கு வேண்டி பாதியோடு நிப்பாட்டிட்டு தண்ணி பிடிக்க ஆரம்பிக்கிறாரு அவர். நான் குழந்தைய பார்த்துட்ருக்குறேன், அவர் தண்ணி பிடிக்கிறாரு. நீ தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீ வலிக்கணும். நீ என்னாரன்னு தெரியல, 8 மணியோ 9 மணியோன்னு தெரியல, நைட்டு தான் வலிக்கணும். குடிக்கிறதுக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி 10 நாளுக்கு ஒருக்கா வரும். 10 நாள் ஆயிருங்க, 10 நாளுக்கு ஒரு வாட்டி தான் வரும். ஏமாம்மா நாளைக்கு தான் தண்ணி வரும் அப்படின்னு நினச்சேங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கே வந்தாச்சு, இப்போவே வந்தாச்சு தண்ணி. இன்னும் முடியே நாளைக்கு தான் தண்ணி வரும், சரி இன்றைக்கி வலிச்சு விட்ருலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். கேட்டேன் பக்கத்து வீட்டில், எப்படி நாளைக்கு தாம்மா வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி நம்பி வலித்தேன். அது என்னாச்சுன்னா தண்ணி வந்துடுச்சு. பாதியோடு நிப்பாட்டிட்டு நீ தண்ணி நல்ல தண்ணியெல்லாம் பிடிச்சி நப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு 8 மணிக்கு மேலே தான் வலிப்பேங்க. ஏன்னா சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நைட்டு 8 மணிக்காட்ட குழந்தையில தூங்க வச்சுட்டு வலிக்க ஆரம்பிச்சுன்னா 10 மணி ஆயிரும். ஏன்னா வெளியே வலிக்கணும், வெளியே வாசல் இருக்குது, அங்கேயும் வலிக்கணும், இங்கேயும் வலிக்கணும். அப்போ தான் நைட்டு வலிப்பேன். நைட்டு வீடியோ எடுக்க முடியாது, சாரி, மன்னிக்கவும். எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம். பாய்ங்க, பாய். பாவம் அவர் பிடிச்சி என்னதான் பண்ணுறோம்.